இவள வேலைய விட்டே அனுப்பணும். இவ இங்க ஒய்ஃபா இருக்க தகுதியே இல்ல. அப்படி இப்படின்ற மாரி அந்த லேடி பேச ஆரம்பிச்சுரும். ஹீரோ ஒரே வார்த்தையா சொல்லிடுவாரு. ஹீரோயின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ யாரும் வந்துட்டு அவள வந்து எதுவும் சொல்றதுக்கு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லும்போது தான் ஹீரோனுக்கு ஒரு நிம்மதியாவே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினும் சேர்த்துட்டு இப்ப போய் புள்ளைய தேடலாம். பிரச்சனைய அப்புறம் பண்ணலான்ற மாரி வெளிய வந்துருவாங்க. இதே நேரத்துல அந்த பையன் குட்டி பையன் பக்கத்துல இருக்கான்ல, அவன வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்த்துருவாங்க. அவன வந்துட்டு காப்பாத்தி உட்கார வச்சிருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோனோட பொண்ணு அது வந்துரும். அது வந்துட்டு அவனுக்கான ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து ஹீரோவோட ஆளுங்கள வேற அவரும் வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த குட்டி பொண்ணு வந்துட்டு ஹீரோயின மம்மி மம்மின்னு கூப்பிடும்போது, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ வந்து பார்த்துருவாரு. அப்ப அவரு என்ன கேட்பாருன்னா, அவருக்கு பலதும் யோசனையா இருக்கும். முதல் தடவ அவருக்கு பார்வை தெரிஞ்ச உடனே 1க்கு 2 பசங்க நின்னுட்டு இருந்தாங்க. இவ நம்மகிட்ட சமாளிச்சுட்டா. இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் இவள அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்கு. இந்த பொண்ணு எங்கருந்து வருது, எங்கருந்து போகுதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப அவரு ஹீரோயின் கிட்ட என்ன கேட்பாரு, "உனக்கு மொத்தம் எத்தன பசங்க?" அப்படின்ற மாரி கேட்பாரு. ஹீரோயின் வந்து, "நீ சொல்றது எனக்கு புரியவே இல்ல. அப்படிலாம் எனக்கு எதுவும் கிடையாது." அப்படின்ற மாரிலாம் அவங்க சமாளிப்பாங்களா? நீ என்கிட்ட பொய் சொன்னாலும், நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீ என்ன இப்படி பொய் சொல்லி சமாளிக்க போற? உனக்கு எத்தன பசங்கன்றது ஈஸியா நான் கண்டுபிடிச்சுருவேன். நான் வந்து டெஸ்ட்டுக்கு குடுத்துட்டேன். ரிப்போர்ட் வந்துரும்னோனே, அதே மாரி ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துருவாரா, ஹீரோயினுக்கா இத இவன் பாத்துறக்கூடாது. பாத்துட்டா இவங்க தான் ஒய்ஃபு, இத்தன பசங்க இருக்கு அப்படின்ற மாரி தெரிய வந்துரும்னு சொல்லிட்டு, அத ஹீரோ கிட்டேருந்து ரொமான்ஸ் பண்ணி, அதாவது அவங்க கிஸ் பண்ணி அப்படியே அத அவர் கவனத்த சிதற வச்சு அந்த ரிப்போர்ட்ட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நெனைப்பாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்ணுவாரு, கிஸ் எல்லாம் பண்ணிருவாரு. ஆனா இந்த ரிப்போர்ட்ட நான் பாக்க தான் போறேன் அப்படின்ற மாரி ஹீரோன தள்ளி நிக்க வச்சுட்டு ரிப்போர்ட்ட பாக்கும்போது, ரிப்போர்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்ற மாரி வந்துரும். அதாவது இவங்க உங்க குழந்தைங்க இல்ல, உங்க ஒய்ஃப் இல்லன்னு சொல்லும்போது, அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, "நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன்ல, நீ வந்து தப்பா ஏதோ புரிஞ்சுட்டு இருக்க. நீ நினைக்கிற மாரி 6 வருஷத்துக்கு முன்னாடி உன் கூட இருந்த பொண்ணு நான் கிடையாது." அப்படி இப்படின்ற மாரி அவங்க பேசுவாங்களா, ஹீரோவுக்கு சரியான கோவமா இருக்கும். டக்குனு அந்த ரிப்போர்ட்ட தூக்கி எறிஞ்சிருவாரு. வந்து ஹீரோ வந்து நம்பவே மாட்டாரு. எனக்கு இதுல நம்பிக்கையே கிடையாது. இதுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா ரொம்ப நாளைக்கு அந்த அதாவது உண்மைய வந்து மறைக்க முடியாது. சீக்கிரமாவே நான் தேடி கண்டுபிடிக்கிறேனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சவால் விடுவாரு. அது மட்டும் இல்லாம இந்த குட்டி பையன தூக்கி வந்து கட்டி போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல வந்துட்டு மத்த புள்ளைங்க மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்க வேற ஏதாவது பசங்க இருக்காங்களா? போய் பாருங்கன்னு சொல்லவும், ஹீரோட ஆளுங்க எல்லாரும் ஓடி வந்து பார்ப்பாங்களா, ஹீரோன பக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணு இங்க இருக்குன்னா, மத்த பசங்க அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அவங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் ஒரு மாரி பதட்டமா இருப்பாங்க. அங்க யாரும் இல்லன்னு அவங்க சொல்லும்போது தான் ஹீரோனுக்கு நிம்மதியாவே இருக்கும். நான் தான் அப்பத்துலேருந்தே சொல்றேன்ல, நீ வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்ற மாரி திரும்பவும் ஹீரோனுக்கு தைரியம் வந்துரும். அந்த மாரி பேச ஆரம்பிச்சுருவாங்க. நான் வந்துட்டு சரி ஓகே இந்த பொண்ண வந்துட்டு நான் போய் பத்திரமா கொண்டு போய் அவ வீட்ல ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாரி சமாளிப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த குட்டி பொண்ண கூப்பிட்டு பேசுவாரு. "இங்க பாரும்மா, என்கிட்ட நீ எதா இருந்தாலும் அங்கிள் கிட்ட உண்மைய சொல்லு. அங்கிள பார்த்தா உனக்கு பயம்லாம் இல்லல்ல?" அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து இப்படி கண்ண காட்டிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்துருமா, அதோட இவரு என்ன கேட்பாரு, "இவங்க உன்னோட மம்மியா? நீ உன்னோட டாடிய தேடி தான் வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "ஹேண்ட்ஸம் அங்கிள், நீங்க வந்துட்டு ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. நீங்க வந்துட்டு என்னோட மம்மிய வந்துட்டு கரெக்ட் பண்ண பார்க்குறீங்களா?" அப்படின்ற மாரிலாம் அதோட லாங்குவேஜ்ல அது கேட்கும். உடனே ஹீரோ வந்து கேட்பாரு, "உன்னோட மம்மி யாரு?" அப்படின்னு சொல்லும்போது, அது எனக்கு அதாவது இந்த ஆன்டி வந்து என்னோட மம்மியா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது மாத்தி பேசும். ஹீரோவா எப்படிதான் போட்டு வாங்கினாலும், அதாவது நீ உண்மைய சொன்னீன்னா அங்கிள் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அங்கிள் நீ என்ன கேட்குறியோ அதை செய்வேன். அப்படி இப்படின்லாம் அவர் பேசுவாரு. என்ன பேசினாலும் ஒன்றும் தந்திரம் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோனுக்கு சப்போர்ட்டாவே அந்த பொண்ணுங்க பேசிருமா, இப்போ ஹீரோனுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய ட்ராப் பண்ணுறதுக்காக போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இது வந்து நீ வந்து எனக்கு வந்து டவுட்டா இருக்கு. ஏன்னா உன்ன மாரியே ஒரு பொண்ணு தான் வந்துட்டு என் கூட வந்து பழகுனா. நீ அது இல்லன்னு சொல்லிட்ட. ஒருவேளை நீ வந்து எனக்கு டவுட்டா இருக்கு. அவள மாரி நீ இருக்கிற அந்த ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அதே மாரி தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாரி சொல்லவும், இது வந்து உண்மையான முடியா இல்ல விக் எதுவும் வச்சிருக்கியான்ற மாரி ஹீரோ கேட்பாரு. இல்ல இது ஒரிஜினல் முடின்ற மாரி சொல்லவும், கிட்டவா நான் டச் பண்ணி பார்க்குறேன்ற மாரி ஹீரோ கூப்பிடுவாரு. ஹீரோனுக்கு ஒரு மாரி தயக்கமாக்கும். கொஞ்சம் தூரம் போவாங்க. அப்படியே தயங்கி தான் நின்னுட்டே இருப்பாங்களா. இன்னும் கொஞ்சம் கிட்டவான்னு சொன்னவரு, அவங்கள மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர கொஞ்சம் சமாளிச்சுட்டு, அங்க இருக்க அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன்கிட்ட சேர்ந்து சாப்பிட்டுட்டு, அவனும் அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டான்ல, அவன் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி அவங்க ஆஃபீஸ் வருவாங்க. ஏன்னா ஆஃபீஸ்லயே அவங்க தனிப்பட்ட முறையில வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்ப அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்வாரு, "நீங்க வந்து இப்ப அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க ஏன் இன்னும் உண்மைய மறைக்கணும்னு?" கேட்கும்போது, "இப்போதைக்கு சூழ்நிலை சரி கிடையாது. இப்போதைக்கு நம்ம சொன்னாலும் பிரச்சனைகள் தான் அதிகம். ஏன்னா ஆல்ரெடி நான் தான் தெரியும்போதே வந்துட்டு நெறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. இப்ப எனக்கோ, என் குழந்தைங்களுக்கும் எந்த ஆபத்தும் திரும்ப வரக்கூடாது. ஸோ அதனால தான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த பையன மட்டும் ஹீரோ கிட்ட இருக்க பையன மட்டும் நான் எப்படியாவது பிளான் பண்ணி கூட்டிக்கிட்டு, நாங்கலாம் திரும்ப எங்க ஊருக்கே போயிடுவோம். நாங்க நாங்க எங்க இருந்தோமோ அங்கேயே போயிட்டு நாங்க சந்தோஷமா இருக்க தான் பிளான் பண்றேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அத அந்த அசிஸ்டன்ட்டும் வந்து புரிஞ்சுப்பாரு.
பார்க்குற விஷயமே வந்து சீக்ரெட்டா தான் வச்சிருப்பாங்க. அந்த ஆஃபீஸே அவங்க தான் சிஇஓ அப்படின்றது யாருக்குமே அவங்க சொல்ல மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வேலைய முடிச்சுட்டு அவங்க கிளம்புவாங்களா, அந்த டைம் பார்த்து ஹீரோயினோட அப்பாவும், ஸ்டெப் மதர், அந்த ஸ்டெப் பொண்ணு சிஸ்டர் இருக்குல்ல எல்லாருமே அங்க வருவாங்க. வந்தவங்க வந்து, "நீ என்ன இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் டக்குன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, "நான் இன்டர்வியூக்கு வந்தேன்னு" சொல்லுவாங்க. "இன்டர்வியூக்கு வந்தியா?" அப்படின்ற மாரி உடனே அவங்க எல்லாரும் எப்படி கேட்பாங்கன்னா, "அவ்ளோ பெரிய குடும்பத்தோட மருமக, நீ வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்லையேன்னு" சொல்லும்போது, என்னதான் அவ்ளோ பெரிய குடும்பத்தில மருமகளா இருந்தாலும், அந்த நான் வந்து வேலை பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குன்ற மாரி ஹீரோயின் வந்து சமாளிச்சுருவாங்க. அதோட இவர் வந்து அவரோட இதுக்கு வருவாரு. "எங்களுக்கான ஷேர்ஸ் எல்லாம் குடுக்குறேன்டி, அது விஷயம் என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி திரும்ப அந்த பாயிண்ட்க்கு வந்து இவர் வந்த விஷயம் இங்க வேற. ஆனா வந்துட்டு ஹீரோயின பார்த்தோன்னே அவங்கள்ட்ட கேட்கிற விஷயங்கள கேட்பாரு. எல்லாரும் ஹீரோயின பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு, மட்டம் தட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப ஹீரோயின் தானே வந்து சிஇஓவா இருக்காங்க. ஹீரோயின் இல்லாத நேரத்தில ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவரு தான் வந்து சிஇஓ மாரி அங்க எல்லா வேலையும் பண்ணிட்டே இருக்காரு. அப்பப்ப ஹீரோயின் வந்து நடக்கிற விஷயங்கள தெரிஞ்சுட்டு அங்கருந்து வெளிய போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின இந்த ஆஃபீஸ் வந்து ஹீரோயினோடதுன்றது தெரியாமயே, இப்ப அவங்க உள்ள வருவாங்கல்ல, உள்ள வந்து ஹீரோயினோட அசிஸ்டன்ட் தான் அந்த சிஇஓ சேர்ல வந்து உட்கார்ந்திருப்பாரு. இப்ப அவங்க ஃபேமிலியா வந்தவங்க வந்துட்டு பிசினஸ் விஷயமா வந்து பேசுவாங்க. அப்ப வேணும்னே ஹீரோயின் சொல்லிக் குடுத்த மாரி அவரு என்ன பண்ணுவாரு, "இந்த கான்ட்ராக்ட்ட உங்களோட நாங்க போடணும் அப்டின்னா வந்துட்டு, இதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கு" அப்டின்ற மாரி சொல்லவும், அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். 2வது வந்துட்டு அவங்களால ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கும். உடனே அது வந்து யோசிப்பாரு. ஹீரோட அப்பா வந்து யோசிப்பாரு. "உங்களோட பிசினஸ் பண்ண எங்களுக்கு ஓகே தான். ஆனா வந்துட்டு இத இத இப்டி லாஸ் ஆனா இந்த அளவுக்கு மோசமானது மாரி இருக்கே" அப்டின்ற மாதிரி சொல்லிட்டு தயங்குவாரு. "இதுதான் எங்களோட கண்டிஷன்ஸ். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கன்ற" மாரி அவரு சொல்லிட்டு உட்கார்ந்திருப்பாரு. எல்லாமே ஹீரோயினோட பிளான் தான். அப்ப இந்த ஸ்டெப் மதர் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நம்ம ஏன் வந்து நெகட்டிவா நெனைக்கிறோம்? நம்ம பாசிட்டிவாவே நெனைப்போமே!" அப்படின்ற மாரி ரொம்ப அவங்க வந்து என்கரேஜ் பண்ற மாரி பேசுவாங்க. இப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு, "இந்த அக்ரீமெண்ட் படி வந்து நல்லா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா, அதுல நம்மளுக்கு நெறையவே வந்து நம்மளுக்கு ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம அதுல நல்லா இதுக்கு வந்துடலாம். நெகட்டிவா ஏதாவது நடந்தா மட்டும் தானே இப்படி சொல்றாரு. ஸோ நம்ம ஏன் நெகட்டிவா நம்ம நெனைக்கணும்? இது ஒரு பெரிய ஆஃபீஸு. கண்டிப்பா வந்து நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். நீங்க சைன் பண்ணுங்க." அப்படின்ற மாரி சொல்லவும், அவருக்கும் அது சரின்னு படும். ஓகே நான் இந்த கான்ட்ராக்ட்டுக்கு ஒத்துக்கிறேன்ற மாரி இப்ப ஹீரோனோட அப்பாவும் சைன் பண்ணிடுவாரு. கிளம்பிட்டு அவங்க காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, வேற ஒரு கார் வந்து இறங்கும். நீங்க உடனே இப்ப கிளம்பி ஆகணும்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. ஹீரோ தான் அனுப்பியிருக்காருன்றது மட்டும் அவங்களுக்கு தெரியும். உடனே அந்த கார்ல ஏறி உட்காந்து வீட்டுக்கு வருவாங்களா, வீட்டுக்குள்ள அவங்க நுழைஞ்ச உடனே ஹீரோ ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு. அதன்படி அங்க வேலை பார்க்குற லேடீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் தலையில வந்து ஒருத்தவங்க வந்துட்டு கிரீடம் வைப்பாங்க. ஒருத்தவங்க வந்து அவங்க இயரிங்ஸ மாத்துவாங்க. ஒருத்தவங்க அவங்களுக்கு நெக்லஸ் போடுவாங்க. ஒருத்தவங்க அவங்க கையில வந்து பொக்கேவே குடுப்பாங்க. ஹீரோயினுக்கு இப்போ ஒண்ணுமே புரியாது. திரும்பி பார்த்தா ஹீரோ அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன கேட்பாங்க, "இது என்னது சர்ப்ரைஸா இருக்கு. எதுக்காக இந்த கிரீடம்னு" சொல்லிட்டு கழட்ட போவாங்களா, கழட்டக்கூடாதுன்னு ஹீரோ சொல்லுவாரு. அதோட அவருக்கு ஒரு அவங்க வீட்லயே வந்துட்டு என்ன சொல்றது, சாப்பிடுற மாரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஹீரோயினுக்கு இது வித்தியாசமா இருக்கும். "எதுக்கு இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்ப அவரு என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, "எனக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்ற பட்சத்திலயும் வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சுட்ட. எதனால?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னோட சூழ்நிலை" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லி சமாளிப்பாங்க. அப்படி நான் வந்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஹார்ட் பீட்ட அதிகமாக்குற அளவுக்கு ஒரு பொண்ணு எனக்கு அறிமுகமானா, உன்ன பார்க்கும்போது எனக்கு அதே ஃபீல் தான் வருது. மேபி அந்த பொண்ணா இருக்க, நீயா இருக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரா, உடனே ஹீரோனுக்கு ஒரு மாரி பதட்டமாகி அவங்க சாப்பிடுற அந்த ஸ்பூன வந்து கீழ போட்டுருவாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது, "இல்ல ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு சமாளிச்சுருவாங்க. நான் வந்து சமாளிப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க. நான் தான் அந்த பொண்ணு அப்படின்றத நானா சொல்லணுன்றதுக்காக இவன் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றான். நானே ஒரு நிமிஷம் வந்துட்டு உளறிருவேனோன்னு பயமா இருக்குன்ற மாரி மனசுக்குள்ள நெனச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்வாரு, "நான் அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொண்ண வந்து நான் நேசிக்கிறேன். அந்த பொண்ண நீயா இருப்பேன்றத நான் நெனைக்கிறேன். ஸோ உன் மேல எனக்கு வந்து அந்த லவ் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரா. ஹீரோயினுக்கும் ஓகே பண்ண ஆசையா இருந்தாலும் அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? ஆல்ரெடி வந்து வீட்ல உள்ள பெரியவங்கலாம் வந்துட்டு உங்களுக்கும் வந்துட்டு உங்கள நேசிக்கிற அந்த பொண்ணுக்கும் வந்து என்கேஜ்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த ஃபேமிலிலேருந்து அந்த பொண்ணு உங்கள கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கா. அப்படின்ற பட்சத்தில நீங்க என்ன இப்படி சொல்றன்றது?" அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் வந்து கிண்டலா கேட்பாங்க. அப்ப அவரு என்ன சொல்வாரு அப்படின்னா வந்து, வீட்ல பெரியவங்கன்னு இருந்தா யாருக்காவது பேசுறது, நிச்சயம் பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு மனசுக்கு புடிச்சவங்கன்னு இருப்பாங்கல்ல, எனக்கு மனசுக்கு புடிச்சவ அப்படி இப்படின்னு அவர் ஆரம்பிப்பாரு. பயங்கரமா ரொமான்ஸா பேசுவாரு. ஹீரோயினுக்கா அவர புடிச்சிருக்கும். ஆனாலும் ஏதோ சூழ்நிலையால அவங்களால சொல்ல முடியாம அவங்க தவிச்சிட்டு இருப்பாங்க. அது ஹீரோ என்ன பண்ணுவாரு, 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க. அப்புறம் ஹீரோக்கு இருமல் வர மாதிரி இருக்கும். ஹீரோயின் வந்து அவருக்கு தலைய தட்டி விடுவாங்க. அப்படியே 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து அவர் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ஃபியான்சி பொண்ணு, அதாவது முன்னாடி இவர கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுச்சுல்ல, அதாவது இவரோட சொந்த ஆன்டியோட பொண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு இப்ப அவங்க அப்பாவோட வந்து நின்னுட்டுருக்கும். அவங்க அப்பாவா பார்க்கறதுக்கே அவர பார்த்தாலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வராத மாரியான ஒரு கேரக்டரா இருப்பாரு.
வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்ப்பாரு. ரொம்ப நாள் ஆச்சுப்பா உன்ன பார்த்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஹீரோவும் சொல்லுவாரு, "ஆமா அங்கிள். எனக்கு எப்போ ஆக்சிடென்ட் ஆச்சோ அப்பத்துலேருந்து உங்க ஃபேமிலில நான் யாரையுமே பார்க்கல. இப்ப தான் உங்கள ரீசென்ட்டா நான் பார்க்குறேன்ற" மாரி ஹீரோ சொல்வாரு. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "என்னப்பா செய்றது? பிசினஸ்னா வந்து மீட் பண்ணலாம். நீயே வீட்ல இருக்கும்போது நாங்கலாம் பிஸியா பிசினஸ்ல இருக்கோம்ல. அதனால தான் வந்து பார்க்க முடியல. இப்ப கூட நீ வீல் சேர்ல தான் இருக்க." அப்படின்ற மாரி ஹீரோவ ரொம்ப மட்டம் தட்டியே பேசுவாரு. ஹீரோவுக்கு அது ரொம்ப கடுப்பா இருக்கும். அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்பாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லும், "அப்பா உங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்காரு." அப்படி இப்படின்ற மாரி அதுவும் சேர்ந்துட்டு அப்பாவோட சேர்ந்து பேசிட்டே இருக்கும். இப்ப ஹீரோனும் அவங்களுக்குள்ள பேசும்போது பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ரிலேட்டடா பேசுவாங்க. "அப்ப நீ இவ்வளோ நாளா வந்துட்டு வீட்டோட இருந்துட்ட. உனக்கு பிசினஸ பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னோனே, எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா என் ஒய்ஃப்‌க்கு எல்லாமே தெரியும். உனக்கு வந்து அத பத்தி தெரியும்ல. அந்த நாலேட்ஜ் இருக்குன்னு" சொல்வாரு. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு சிஇஓ தானே. அவங்க வந்து கிளியரா வந்துட்டு பிசினஸ் பத்தி பேசுவாங்க. பேசும்போது இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடும். சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்கலாம் அத பேசி முடிச்சுடுறாங்க. இப்ப இந்த குட்டி பசங்க இருக்காங்கல்ல, இப்ப ஹீரோட ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு டெட்டி பியர் வேஷம் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல இப்ப ஹீரோ ஆஃபீஸ் வந்திருக்காரா, இப்ப இந்த பொண்ணு இருக்குல்ல அதுவும் ஆஃபீஸ் வந்திருக்கும். அது என்ன பண்ணும், எனக்கும் திறமை இருக்கு. ஒரு சின்ன ஒரு இது மாரி இருக்கும். அந்த ஒரு கண்ணாடி மாரி இருக்கும். அதுல வந்து ஒரு ஆர்ட் மாரி பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஆர்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் இப்ப எவ்ளோ ரேட் போகுது தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, அது ஒரிஜினலா நான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, அத நான் குடுக்க மாட்டேன்னு கையில புடுங்கி வச்சுக்கும். உடனே ஹீரோ என்ன கேட்பாரு, இதுக்கு வந்து நீ எவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ற? எவ்ளோ அமௌண்ட் வேணும்னு நினைக்கிற? அப்படின்ற மாரி கேட்கும். எனக்கு அமௌண்ட்லாம் வேணாம். எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ற மாரி அது பேசும். ஹீரோ வந்து என்ன கேட்பாரு, இப்ப நான் தான் வேணும்னா நீ எந்த அர்த்தத்துல சொல்ற? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லுமா, உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்துட்டு கண் பார்வை தெரியுதுன்னு இப்ப நீ கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறேன்னு கேட்கும்போது, ஆமா இப்பதான் உனக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. காலும் சரியாயிடும்னு வந்து ஆன்டி சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால தான் சம்மதிச்சேன் அப்படின்ற மாரி அது சொல்லிடும். உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, இப்ப எனக்கு கண் பார்வை தெரியுதுன்னா, ஓரளவுக்கு தெரியுது. அது வந்துட்டு மங்கலா தான் தெரியுது. ஆனா டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு கியூர் பண்ணவே முடியாதுன்ற மாரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கால் வந்து இப்ப நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நடப்பேன்னு சொல்றது கூட உண்மை கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன சொல்ற? அப்படிலாம் கிடையாதே. அப்படி இப்படி ஆன்டி என்ட்ட அப்படி சொல்லலையேன்ற" மாரி சொல்லவும், "ஆன்டி எப்படி சொல்லுவாங்க? என்னோட ஒரிஜினல் கண்டிஷன் வந்து உனக்கு தெரிஞ்சா வந்து அதை எப்படி நீ ஏத்துப்பேன்னு எனக்கு தெரியல. மத்தவங்க வந்துட்டு என்னை பத்தி வெளிய தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக என்னோட பாட்டி வந்து எல்லார்கிட்டயும் அந்த மாரி சொல்லி வைக்கிறாங்க. உண்மையான கண்டிஷன் வந்து எனக்கு எதுவுமே சரியாகாது. நான் இப்படியே தான் இருக்க போறேன். ஸோ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா, அது உன்னோட சந்தோஷமான வாழ்க்கையா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஒரு நிழலோட வாழ்ற மாரி தான் உன்னோட வாழ்க்கை இருக்கும். அது உனக்கு ஓகேனா, எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாரி சொல்வாரா, அந்த பொண்ணு உடனே பதற ஆரம்பிச்சுரும். என்னது இது? இவன் திடீர்னு இப்படிலாம் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பவும் அதுக்கு ஒரு மாரி ஆயிடும். உடனே இது என்ன சொல்லும், நான் உன்ன வேற நல்ல டாக்டர்ட்ட கூட்டு போய் செக் பண்றேன் அப்படின்னோனே, நாங்க எவ்வளோ பெரிய ஃபேமிலின்னு உனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ பெரிய டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க. எத்தன நாட்டுலேருந்து வந்து டாக்டர்ஸ் பார்த்துருக்காங்க. எல்லாருமே இதுதான் சொல்லிட்டாங்க. உண்மை இதுதான். ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டீன்னா, நிச்சயமா நான் அதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லும்போது, என்னது இது இப்படிலாம் நீ சொல்ற? இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து அழுதுகிட்டே அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுரும். உடனே இப்ப அவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, "ஏன் பாஸ் இந்த மாரிலாம் சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரா, அவர் என்ன சொல்வாரு, "அவகிட்ட அந்த மாரி சொன்னேன்யா, அந்த மாரிலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்படிலாம் சொன்னா தான் அதுங்களுக்கு புத்தி வரும். அதனால தான் அப்படி சொன்னேன்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. அதோட இங்க இந்த ஆஃபீஸ்க்குள்ள அந்த குட்டி பசங்க சுத்திட்டு இருக்கிறத ஹீரோயின் பார்த்துருவாங்க. "இங்க என்ன பண்றீங்கன்னு?" சொல்லிட்டு அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டுட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துருவாரா, உடனே அந்த குட்டி பசங்க 2ம் தலையில அந்த டெடி பியரோட தலைய மாட்டிக்கோங்க. மாட்டிக்கிட்டு மறைஞ்சு உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்துட்டு ஹீரோயின பார்த்துட்டு, அந்த பொம்மைங்கன்னு தான் நெனச்சுப்பாரு. அதுங்களுக்கு குழந்தைங்கன்னா அவருக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு இங்க ஆஃபீஸ்க்குள்ள வந்துருவாரு. என்ன பண்ணுவாங்க, ஹீரோ அந்த பக்கம் போனதோட, அவங்க வந்து அந்த குட்டி பசங்கள தேடி போயிடுவாங்க. "உங்கள எத்தன தடவ சொல்லியிருக்கேன், சேஃபா இருக்கணும், வீட்ல இருக்கணும்னு சொல்ல தானே செஞ்சேன். எதுக்காக நீங்க இங்கலாம் வரீங்க? உங்கள விடவே மாட்டேன். இந்த தடவ வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு வரோம்." அப்படின்னு சொல்லி அவங்க கைய பிடிச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு கோவமா அங்கருந்து அழுதுகிட்டே போச்சுல்ல, இப்ப அது என்ன பிளான் பண்ணிட்டு வரும்னா, திரும்ப சிரிச்சுக்கிட்டே ஹீரோக்கு ஒரு காஃபியோ, ஜூஸோ ஏதோ வாங்கிட்டு வந்துரும். உடனே ஹீரோ வந்து என்னடா இது வேகமா போனா திரும்ப வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. ஆனா அது என்ன பண்ணிடும், ஹீரோக்கு வந்துட்டு ஒரு ஏதோ மயக்க மருந்து மாரி இருக்குல்ல, அத வந்து கலந்து குடுத்துரும். குடுத்துட்டு இப்ப அவன் உண்மையான கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது வெளிய தெரிஞ்சிரும்ல. இவன் பொய் சொல்றானா இல்ல உண்மையான்றது அவனா இல்லாத நேரத்துல தெரிஞ்சிரும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலை அது பாக்கும். அதோட வந்துட்டு ஹீரோக்கும் அது தெரியாதா, அது சரி இது வந்திருக்கு, இது காஃபி குடுக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த காஃபிய ட்ரிங்க் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு மாதிரி இதா இருக்கும். அந்த டைம் பார்த்து இவர் ஹீரோ வந்து மிஸ்பிஹேவ் பண்றதுக்காக இது முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு அந்த எமர்ஜென்சி இது கிளாக்க இது பண்ணி விட்டுருவாரு. அதோட ஹீரோயின் வேக வேகமா இங்க வரும்போது, ஆளுங்கலாம் கொஞ்சம் பேர் வரும்போது, அந்த பொண்ணு வேக வேகமா அங்கருந்து போயிடும். ஏன்னா, அது மேல பழி வந்துரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த குட்டி பசங்களும் ஹீரோயினும் ஹீரோவ பார்த்துருவாங்களா, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிரும். ஹீரோக்கு யாரோ இந்த மாரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட இருக்க ஒரு மெடிசன் வந்துட்டு அவருக்கு குடுப்பாங்க. அப்புறம் வீட்ல கூட்டு வந்து அவர பார்க்கணும்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அந்த டைம்ல தான் இப்ப ஹீரோக்கு தோணும், 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அவர் ஃபீல் பண்ணாரோ, அதே மாரி தான் இப்ப அவருக்கு இருக்குன்ற மாரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நார்மலா ஆயிடுவாரு. திரும்ப அவங்க வீட்ல இருக்கும்போது பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல, அது இப்ப வேக வேகமா வந்துரும். வந்தோனே அது என்ன சொல்லும் அப்டின்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்துட்டு ஆல்ரெடி வந்து அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தலாம் இருக்கு. அப்டி இப்டின்ற மாரிலாம் ஹீரோயின் மேல பழி போடுறதுக்காக வரும். ஒரு பக்கம் என்னன்னா, அதெல்லாம் உண்மையும் கூட தான். ஹீரோக்கு தானே அவங்க கல்யாணம் ஆனவங்க. அதாவது
அவங்களுக்கு குழந்தை இருக்குன்ற விஷயத்த வந்து இன்னும் ஹீரோ கிட்ட மறைச்சு தானே அவங்க வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அத சொல்லும்போது, இப்ப அவ வந்து அந்த அளவுக்கு மோசமானவ. அவ வந்து உன்கிட்ட வந்து விஷயத்த மறைக்கிறா. உன்ன இப்ப கல்யாணம் பண்ணியிருக்கா. அவ உனக்கு ஒய்ஃபா இருக்க தகுதி இல்ல அப்படி இப்படின்ற மாரி பேசவும், இப்ப ஹீரோட பாட்டிக்கும் கோவம் வரும், ஹீரோக்கும் கோவம் வரும். அவங்க 2 பேருமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கும்போது, இந்த பொண்ணுக்கு சரியான கோவத்துல அங்கிருந்து போயிடும். எல்லாரும் இப்ப அத சொன்னத நம்ப மாட்டாங்க. ஆனா அதுதான் உண்மை. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஒரு வழியா சமாளிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுப்பாங்க. இப்ப அங்க இருக்க பையன் கிட்ட வந்து நைட் டைம்ல கதை சொல்றது, அவன் கூட நேரத்த செலவு பண்றது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. "நீ ஏன்பா இவ்வளோ நாளா பேசாமயே இருந்த? இவ்வளோ நல்லா பேசுறியே, எப்படி உன்னால பேசாம இருக்க முடிஞ்சது?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்வான் அப்படின்னா வந்துட்டு, "பாட்டியும் அப்பாவும் ரொம்ப நல்லவங்க தான். ஆனா வந்துட்டு அந்த பேட் வுமன் இருக்குல்ல, அதுதான் அப்பாவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாரி ஆரம்பத்துலேருந்தே சொன்னுச்சு. அது என்கிட்ட வேற மாரி நடந்துக்கும். அதனாலேயே எனக்கு வந்து பேசவே எனக்கு தோணவே இல்ல. அவங்கள்ட்டலாம் பேசணும்னு எனக்கு தோணவே இல்ல. இப்ப நம்ம ஏதாவது சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் நான் பேசவே வேண்டான்னு சொல்லிட்டு அமைதியாவே இருந்துட்டேன்னு" சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அவன் கஷ்டப்பட்டுருக்கிறது அவங்களுக்கு புரியும். உடனே அவங்க என்ன சொல்வாங்க, "நீ எதுக்கும் கவலைப்படாத. மொத்த பேரையும் வந்துட்டு அதாவது கூண்டோட புடிக்கிறான் அப்படின்ற மாரி நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு தகுந்த மாரி அம்மா வந்து பண்ணிடுவேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க, வீட்ல வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டியே ஏற்பாடு பண்ணிருவாங்க. ஆல்ரெடி ஹீரோயின் மேல இந்த மாரிலாம் சொன்னாங்கல்ல, இந்த மாரி அக்யூசேஷன் வச்சாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு இப்ப பாட்டி வந்து யோசிச்சு பார்க்கும்போது, ஹீரோயினுக்கு இந்த குழந்தைங்களா இருக்க. ஒருவேளை இப்ப அப்படியே குழந்தைங்க இருந்தா கூட, அவ இந்த குடும்பத்தோட மருமக தானே, அந்த குழந்தைங்களும் எங்களோட பேரன் பேத்தி தான் அப்படின்ற மாரி அவங்க அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ இந்த பெரிய பார்ட்டி வச்சு அத வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ற மாரி இருக்கும்போது, இங்க ஹீரோயினோட ஸ்டெப் மதரா இருக்காங்கல்ல, அவங்களும் தனியா வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஹீரோவ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க அந்த ஃபியான்சி பொண்ணு 2 குரூப்புமே வந்து ஹீரோயின் மேல வந்துட்டு தப்பு தப்பா வந்து சொல்றதும், அவங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசுறதும், கொள்றதுமா அப்படியே இருப்பாங்க. ஆனா பாட்டியும் ஹீரோவும் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த அங்கிள் இருக்காருல்ல, அவர் வேற ரொம்ப ஓவராவே பேசுவார். ரொம்பவே ஓவராவே நடந்துப்பாரு. அதோட ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப ஹீரோயின் வந்து சில விஷயங்கள் நடக்கும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டு போவாங்களா, பாட்டி உடனே ஹீரோ திட்டுவாரு. "எதுக்குடா அப்படியே நிக்கிற? போய் அவள சமாதானப்படுத்துன்னு" சொல்லும்போது, ஹீரோ வந்து சமாதானப்படுத்த வருவாரு. அப்ப ஹீரோயின் வந்து கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க வருத்தத்துல. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு திரும்ப ரொமான்ஸ் நடக்கும். இந்த ரொமான்ஸ வந்துட்டு அப்படியே 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாரி அப்படியே கம்பேர் பண்ணி திரும்ப அதே மாரி நடந்துட்டு இருக்கும். இங்க தான் இவங்க 3 பேரும் அப்படின்னு தெரிஞ்சோனே மொத்தம் 4 பசங்க அப்படின்ற மாரி இப்ப தெரிஞ்சிருச்சு. அந்த பாட்டிக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினும் வந்துட்டு அத வந்துட்டு அக்செப்ட் பண்ற மாரி தான் அமைதியா இருப்பாங்களா. அதோட இவங்களுக்குள்ள வேற ரொமான்ஸ் போயிட்டே இருக்கு. இப்ப இந்த 4 பசங்களும் இப்ப வீட்ல ஒண்ணா வந்துருவாங்க. இங்க வந்ததோட ஏன்னா அத தான் அனௌன்ஸ்மென்ட் பண்றதுக்காக தானே இப்ப இதாயிடுச்சு. அத டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே வந்து ஹீரோனோட குழந்தைங்க தான் அப்படின்றது தெரிய வந்துருச்சு. உடனே வீட்ல தான் இருப்பாங்க. ஹீரோவும் அந்த குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுறது, ஹீரோவோட பாட்டி சேர்ந்து விளையாடுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. வருவாங்க அங்கேயும் வந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா, அந்த டைம் வந்துட்டு அந்த அங்கிளோட பொண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு திரும்பவும் ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சுரும். இப்ப ஹீரோ எந்திரிச்சு நடக்கவே ஆரம்பிச்சுட்டாரு. வந்து ஹீரோ தான் நல்லாயிட்டானே, அவன நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ற மாரி திரும்ப ஹீரோவ சுத்தி சுத்தி அந்த பொண்ணு வர ஆரம்பிச்சுரும். ஹீரோயின் அதுக்கு வந்து விட்டு குடுக்காம பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா இப்ப இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் லவ் பண்ணவே ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு ஆகாது. உடனே திரும்பவும் ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வரும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, "நீயும் உன்னோட அப்பாவும் சேர்ந்து இந்த கம்பெனில இருந்துட்டு இத்தன நாளா வந்து ஹீரோவால வர முடியலன்றதுக்காக எவ்வளோ டாலர்ஸ் வந்து நீங்க இது மாரிலாம் வந்து ஏமாத்திருக்கீங்க அப்படின்றத எனக்கு வந்து புள்ளி விவரமா தெரியும்ன்றோன, அத ஃபர்ஸ்ட்டு நம்பவே நம்பாது இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனா ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு வந்து கரெக்ட்டான கணக்கு எடுத்து காட்டவுனே அதால ஏத்துக்கவே முடியாது. அப்ப ஹீரோவுக்கு புரிஞ்சிரும் இந்த அங்கிள்லாம் வந்து மோசமானவருன்றது ஹீரோவுக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு மோசமா நம்மள ஏமாத்திருக்காரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே, நான் அப்பாவ கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாரி அது இன்னும் சின்ன புள்ள மாரி திரும்ப போயிடும். கோவமா இருக்கும். ஹீரோயின் மேல சரியான கோவமா இருக்கும். எப்படியாவது ஹீரோன வீட்ட விட்டு விரட்டணுன்ற மாரி அது பிளான் பண்ணும். இங்க வந்துட்டு அவங்க ஸ்டெப் மதரும், அவங்க ஃபாதர் இருக்காங்களா, அவங்க எல்லாரும் சேர்ந்துப்பாங்க. இப்ப எல்லாம் ஒரே டீமா சேர்ந்துட்டு, வேற ஒருத்தவங்க நல்லா பாடி கார்டா ஒருத்தர் இருப்பாரு. அதாவது ரொம்ப ஃபிட்டா அப்படி இப்படி இருப்பாரு. அத அந்த ஆள்கிட்ட போயிட்டு என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த பசங்கள வச்சு தானே இப்ப வந்து கேம் விளையாடிட்டு இருக்க. அந்த 4 பசங்களையும் அவங்களுக்கே தெரியாம தூக்கிட்டு வந்துரு அப்படி இப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோன்னு அந்த ஃபேமிலியா அவங்கலாம் சந்தோஷமா இருக்கும்போதே, அந்த 4 பசங்களையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. இதனால வந்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு அவரு தான் இப்ப நடக்கலாம் ஆரம்பிச்சுட்டார்ல. அவங்க யார்கிட்ட இருக்கு, குழந்தைங்க யார்கிட்ட இருக்கு, என்ன ஏதுன்றத அவர் கண்டுபிடிச்சுருவாரு. இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து 10 பில்லியன் கிட்ட வந்துட்டு பணம் எடுத்துட்டு வருவாரு. அப்ப அந்த ஆள கண்டுபிடிச்சுட்டு அவர்ட்ட என்ன சொல்றாரு, "பணத்துக்காக தானே இந்த வேல பார்த்த. இப்போ உனக்கு தேவ பணம் தானே. இந்த பெட்டியில நெறைய பணம் இருக்கு. இந்த பணத்த நீ வச்சுக்கோ. இன்னும் உனக்கு இந்த கார்டு எது வேணாலும் நான் குடுக்குறேன். என் குழந்தைங்க எங்க இருக்காங்க? அவங்க எனக்கு வேணும்னு" சொல்லும்போது, அவர் என்ன சொல்வாரு, "இதெல்லாம் வந்து இப்படி பண்ண மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன்ற" மாரி 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் வந்துரும். "நீ உனக்கு தேவைக்கு அதிகமா பணத்த குடுத்து நீ இந்த மாரி பண்ற அப்படின்னா வந்து அது தப்பு தானேன்னு" சொல்லிட்டு ஹீரோக்கு கோவம் வந்துரும். அது சரியான கோவம் வந்துட்டு அவர போட்டு சண்ட போட்டு 2 பேருக்கும் பயங்கரமா ஃபைட் நடந்துட்டே இருக்கும். அந்த டைம்ல கரெக்ட்டா ஹீரோன்னு இங்க தேடி வந்துருவாங்க. ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. காப்பாத்திட்டு வந்துருவாங்க. அப்புறம் ஹீரோவுக்கும் கொஞ்சம் அடிபட்டுருக்கும். அந்த ஆள போட்டு புரட்டி எடுத்திருப்பாரு. அப்புறம் எல்லாரும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அந்த குழந்தைகளும் ரொம்ப ஃபீல் பண்ணும். இப்ப எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டே இருக்கும். ஹீரோவும் அந்த குழந்தைகள காப்பாத்திட்டு இப்ப ஹீரோனோட வீட்டுக்கு வந்துருவாரு. இந்த டைம் அவங்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப திரும்ப ஒரு பார்ட்டி வச்சு அதாவது கல்யாண வெட்டிங் பார்ட்டி இது. எல்லாரையும் இன்வைட் பண்ணுவாங்க. இந்த நேரத்துல தான் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மாவோட அந்த ஜுவல்ஸ் இருந்துச்சுல்ல அந்த நெக்லஸ, அதுல வந்துட்டு இவங்க எல்லாரும் செஞ்ச அந்த தப்புகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க அம்மா இறந்து போறதுக்கு அதுவும் ஒரு காரணமா
கஷ்டமா இருக்கும். அத வந்து அந்த இத வந்துட்டு இப்போதைக்கு சரியான நேரம் இதுதான் அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து போட்டு காட்டிருவாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ கிட்ட அந்த பையன மட்டும் தான் கூட்டிட்டு போணும்னு நெனச்சாங்க. ஆனா ஹீரோ தன்ன நேசிக்கிறது, அந்த பாட்டியும் தன் மேல நேசிக்கிறத வந்து ஹீரோயின் வந்து அந்த ஃபேமிலியோட இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க எல்லாம் அப்பதான் ஒண்ணா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருக்கிறதுக்கே முடிவு பண்ணிடுவாங்க. இதுக்கிடையில அவங்களோட அப்பா, அவங்களோட ஸ்டெப் மதர், அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் இந்த அங்கிள் எல்லாரும் பண்ண வேலையில வந்துட்டு அவங்க அம்மா சில ப்ரூஃப் எல்லாம் வச்சிருப்பாங்களா, அப்ப ஹீரோனும் வந்துட்டு ஒவ்வொரு நெறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல போட்டு காட்டிருவாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே இப்ப அரெஸ்ட் பண்ற மாரி ஆயிடும். அவங்களுக்குள்ள எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் அவங்க இழந்தும் போயிடுவாங்க. இப்பதான் வந்துட்டு ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் ஃபர்ஸ்ட்ல திரும்ப ஒரு கல்யாணம் நடக்கிற மாரி இருக்கும். அப்ப அவங்க லாஸ்ட்டா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்ப ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே பொண்ணு தான் அப்படின்ற மாரி அவருக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். ஸோ இப்ப முறைப்படி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப அவங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த குழந்தைங்க வந்து கதவ தட்டுவாங்க. அதோட 4 குழந்தைகளோட அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியே அவங்க ஹேப்பி லைஃப்ப காட்டி தான் இந்த ட்ராமா வந்து இங்க கம்ப்ளீட் பண்றாங்க. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.